ஒரு லிங்க் லிஸ்ட்ல செட் ஆஃப் கே எலிமெண்ட்ஸ மட்டும் எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நமக்கு ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கும். அண்ட் தென் ஒரு இன்டிஜர் கே இருக்கும். நம்ம லிங்க் லிஸ்ட்ட குரூப் ஆஃப் கே நோட்ஸா நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்புட் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குன்னா, அண்ட் கே ஈக்குவல் டூ 3ங்கிறப்போ செட் ஆஃப் 3 நோட்ஸா பார்த்து பார்த்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3ய ரிவர்ஸ் பண்ணி 3, 2, 1ன்னு அவுட்புட் இருக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் 3 ரிவர்ஸ் பண்ணி 6, 5, 4 அப்படின்னு அவுட்புட் இருக்கணும். ஆனா வந்து நெக்ஸ்ட் 7 அண்ட் 8 2 எலிமெண்ட் தான் இருக்கு. பட் கே ஈக்குவல் டூ 3 அந்த மாதிரி எட்ஜ் கேஸ் வரப்போ அத அப்படியே ரிவர்ஸ் பண்ணாம அப்படியே இருக்கணும். ஃபர்ஸ்ட் 3 ரிவர்ஸ், நெக்ஸ்ட் 3 ரிவர்ஸ் அண்ட் லாஸ்ட் 2 ஷுட் பி லெஃப்ட் அன்டச்ட். லிங்க் லிஸ்ட்ல எப்பவும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு வந்து ஹெட் பாயிண்டர் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதோட நெக்ஸ்ட் நோட் என்ன அப்படின்ட்டு கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து லிங்க் ரிவர்ஸ் பண்றப்போ நமக்கு ப்ரீவியஸ் நோடும் என்னன்ட்டு ட்ராக் வச்சுக்கணுங்கிறதுனால நம்ம வந்து பாயிண்டர்ஸ் இனிஷியலைஸ் பண்றோம். ப்ரீவியஸ்ன்னு ஒரு பாயிண்டர் இப்போ 1க்கு வந்து ப்ரீவியஸ் நோட் எதுவும் இல்ல. ஸோ 1ஓட ப்ரீவியஸ் பாயிண்டர் வந்து நல் செட் பண்ற மாதிரி வச்சுக்கிறோம். கரண்ட் நோட தான் ஹெட் நோடுன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். கரண்ட் ஈக்குவல் டூ ஹெட் அண்ட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ நல். இனிஷியலா ஒரு நோட் கிரியேட் பண்றப்போ அதோட நெக்ஸ்ட் நோட் வந்து நல்லுன்னு கிரியேட் பண்ற மாதிரி நோடுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு நோடுக்கும் 2 செக்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதோட டேட்டா, நெக்ஸ்ட் வந்து அதோட நெக்ஸ்ட் எலிமெண்ட் யாரோ அவங்கள பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு பாயிண்டர். நான் ரிவர்ஸ் பண்றதுக்கு இப்படி ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். ஸ்டாட்டிக் நோட் ரிவர்ஸ் கே ஆஃப் நோட் ஹெட், இன்ட் கே. ஸோ ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்றதுனால நம்ம இத வந்து நோட் ஹெட் அப்படின்ட்டே பாஸ் பண்றோம். அண்ட் தென் எத்தன நோட நம்ம ரிவர்ஸ் பண்ணணுமோ அந்த கவுண்டர். இந்த ஸ்டாட்டிக் நோட் ரிவர்ஸ் கே ஃபங்ஷன் வந்து நம்ம போன வீடியோல பார்த்த ரிவர்ஸ் என்டையர் லிஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க என்னன்னா இன்ட் கேன்னு ஒண்ணு இனிஷியலைஸ் பண்ணிட்டு அந்த கவுண்டர் வரது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் மட்டும் தான் அந்த 3 நம்பர்ஸ் மட்டும் தான் லிங்க்க வந்து சேஞ்ச் பண்ணுவோம். மத்ததெல்லாம் அப்படியே வச்சுருவோம். ஸோ இனிஷியலா டிக்ளரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து let us consider the list as 1, 2, 3, 4, 5, 6. ஸோ கரண்ட்டா ஹெட் நோட் வந்து 1ல இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் நோட வந்து நல் அப்படின்னு நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா 1க்கு முன்னாடி எதுவும் கிடையாதுங்கிறனால. ஹெட்ட தான் கரண்ட் நோடா நம்ம அப்டேட் பண்றோம். அண்ட் தென் இதோட நெக்ஸ்ட் நோட் வந்து இனிஷியலைஸ் பண்றப்போ நல் அப்படியே குடுத்துக்கிறோம். அண்ட் தென் கவுண்ட் ஈக்குவல் டூ 0 இனிஷியலி. அதுக்கப்புறம் ரிவர்சல் பண்றதுக்கான வைல் லூப். இது வந்து திஸ் இஸ் சேம் அஸ் தி கோட் வி ரோட் ஃபார் ரிவர்சிங் அன் என்டையர் லிஸ்ட். ஆனா இங்க வைல் லூப்ல எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் இருக்கு. வைல் கரண்ட் நாட் ஈக்குவல் டூ நல் மட்டும் தான் இருந்துச்சு போன ப்ரோகிராம்ல. ஆனா இங்க வந்து இன்னொன்னும் இருக்கு. வைல் கரண்ட் நாட் ஈக்குவல் டூ நல் அண்ட் கவுண்ட் லெஸ் தேன் கே. கவுண்ட் வந்து 0ன்னு இருந்துச்சு. ஸோ இங்க கே வந்து 3ன்னு இருக்கிறதுனால 0, 1, 2 3 டைம்ஸ் மட்டும் தான் அந்த வைல் லூப் ரன் ஆகணும். அதுக்கப்புறம் பிரேக் ஆகுற மாதிரி நம்ம லாஜிக் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டைமும் கவுண்ட்ட வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலா 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னா, இப்போ வந்து கரண்ட் நோட் வந்து 1 பாயிண்ட் பண்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ரீவியஸ் நோடும் நல் அண்ட் நெக்ஸ்ட் நோடும் நல் அப்படின்னு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வைல் லூப்குள்ள வந்த உடனே நம்ம 4 ஸ்டெப் போன வீடியோல பார்த்தோம்ல, அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ கரண்ட்டா நான் 1ல இருக்கேன். நெக்ஸ்ட் எந்த நோடுக்கு போணும்? 2 நோடுக்கு தானே போணும். நோட் நம்பர் 2. ஸோ அத தான் வந்து என்னோட நெக்ஸ்ட் பாயிண்டரா சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா லிங்க்க வந்து ரைட் சைட்ல இருக்கிற லிங்க்க லெஃப்ட் சைடுக்கு நான் சேஞ்ச் பண்றப்போ, என்னோட நெக்ஸ்ட் நோட் ஒரிஜினல் நெக்ஸ்ட் நோட் என்ன 2 அதோட வி ஷுட் நாட் லூஸ் ட்ராக் ஆஃப் இட். அதனால நெக்ஸ்ட்ங்கிற பாயிண்டர்ல இப்போ இருக்கிற நெய்பர் நோட நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். கரண்ட்டோட நெக்ஸ்ட் நோட அப்டேட் பண்றோம். 1லேருந்து 2க்கு போற லிங்க்க வந்து அப்டேட் பண்ணி 1லேருந்து நல்லுக்கு போற மாதிரி சேஞ்ச் பண்றோம். லிங்க்க ரிவர்ஸ் பண்ணியாச்சா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் நோடுக்கு நமக்கு தேவையான ஆப்பரேஷன பண்ணிட்டோம். இனிமே இப்போ இருக்கிற கரண்ட் நோட இனிமே ப்ரீவியஸ் நோடா சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு, தென் இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் நோட அகைன் கரண்ட் நோட அப்டேட் பண்றோம். அப்டேட் பண்ணிட்டு ஆல்சோ கவுண்ட்ட வந்து 0லேருந்து 1ஆ நம்ம சேஞ்ச் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் முடிஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா, இப்போ கரண்ட் ஈக்குவல் டூ 2 அப்படின்னு இருக்கும். ப்ரீவியஸ் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு இருக்கும். அண்ட் கவுண்ட் ஹாஸ் சேஞ்ச் ஃப்ரம் 0 டூ 1. இப்போ கரண்ட் நாட் ஈக்குவல் டூ நல். கரண்ட்ல 2ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் நல் அண்ட் கவுண்ட் இஸ் 1, 1 இஸ் லெஸ் தேன் 3. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறனால அகைன் செகண்ட் இட்டரேஷன் ரன் ஆகும். இப்போ வந்து நெக்ஸ்ட் பாயிண்டர வந்து முதல்ல 2ல இருந்துச்சு. இப்போ 3க்கு வந்து அப்டேட் பண்றோம். ஏன்னா என்னோட இப்போ நான் நோட் 2ல இருக்கேன். இனிமே நெக்ஸ்ட் ஆப்பரேஷன் நோட் 3ல தான் பண்ண போறேன். அதனால நெக்ஸ்ட்ங்கிற பாயிண்டர்ல நோட் 3யோட லொகேஷன சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் தென் இப்போ நோட் 2 தானே கரண்ட் நோட். ஸோ 2லேருந்து 3க்கு போற ரைட் சைட்ல இருக்கிற லிங்க சேஞ்ச் பண்ணி கட் பண்ணிட்டு 2லேருந்து 1க்கு போற மாதிரி ரிவர்ஸ் பண்ணி விட போறேன். ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ நோட் 2ல நமக்கு தேவையான ஆப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. லிங்க ரிவர்ஸ் பண்ணியாச்சு. ஸோ 2 வந்து இப்போதைக்கு கரண்ட் நோட் இல்ல. ப்ரீவியஸ் நோட் அண்ட் ப்ரீவியஸ் கெட்ஸ் அப்டேட்டட் ஃப்ரம் 1 டூ 2 அண்ட் 3 வந்து என்னோட நெக்ஸ்ட் நோட் இல்ல. இனிமே என்னோட கரண்ட் நோட் 3 தான். அண்ட்
5th லைன் கவுண்ட்ட வந்து இன்கிரிமெண்ட் பண்றோம். கவுண்ட் வந்து 1ல இருந்து அப்டேட் ஆகி 2 ஆகுது. அகைன் நம்ம கண்டிஷன் செக் பண்றப்ப கரண்ட் இஸ் நவ் 3, 3 இஸ் நாட் ஈக்குவல் டூ நல் அண்ட் கவுண்ட் இஸ் 2, 2 இஸ் லெஸ் தேன் 3. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்டர் அப்டேட் பண்றோம். நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து இப்போ நோட் 3 தான் ஆப்பரேஷன் நடக்குது. 3 தான் கரண்ட் நோட். ஸோ, 3லேருந்து 4க்கு போற லிங்க சேஞ்ச் பண்ணிட்டு, 3லேருந்து 4க்கு போற லிங்க்க அப்டேட் பண்ணிட்டு, 3 சொல்லணும். என்னோட நெக்ஸ்ட் நெய்பர் வந்து 2 தான். என்னோட நெக்ஸ்ட் நோட் 2, 4 கிடையாது 2 அப்படின்னு அப்டேட் பண்ணியாச்சு. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நோட் 3ல நமக்கு தேவையான ஆப்பரேஷன் முடிஞ்சாச்சு. ஸோ, 3 இஸ் நோ லாங்கர் த கரண்ட் நோட். அது ப்ரீவியஸ் நோடுன்னு அத அப்டேட் பண்றோம். 3 இஸ் நவ் த ப்ரீவியஸ் நோட் அண்ட் 4 இஸ் நவ் த கரண்ட் நோட். அப்டேட் பண்ணிட்டு தென் கவுண்ட் பிகம்ஸ் 5th லைன் கவுண்ட் பிகம்ஸ் 3 கவுண்ட்ட இன்கிரிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செக் பண்றப்போ, இப்போ கரண்ட் வந்து நோட் நம்பர் 4 ஆனா நம்ம வந்து கவுண்ட்ட வந்து 3ன்னு அப்டேட் பண்ணியிருக்கோம். கவுண்ட் லெஸ் தேன் 3 லெஸ் தேன் 3னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ, இப்போ நம்ம வைல் லூப்ப வந்து எக்ஸிட் பண்றோம். ஸோ, இப்போ நமக்கு வந்து இந்த ஒரிஜினல் லிஸ்ட் எப்படி பிரிஞ்சிருக்குன்னா 3, 2, 1 நல் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அண்ட் 4, 5, 6, 7, 8 இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு. ஒரிஜினலா சிங்கிளா அந்த லிஸ்ட் வந்து இப்போ 2ஆ பிரிஞ்சிருச்சு. 3க்கும் 4க்கும் இருக்கிற லிங்க பிரேக் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம திரும்ப ஜாயின் பண்ணல. இப்போ ஃபர்ஸ்ட் 3 நோட்ஸ வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இதே ஃபங்ஷன கால் பண்ணி நெக்ஸ்ட் 3 நோட்ஸையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அதுக்காக நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். ரிகர்சிவ் கால் ஃபார் ரிமைனிங் லிஸ்ட். இஃப் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டூ நல். நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டூ நல்னா, நெக்ஸ்ட் பாயிண்டர்ல என்ன வச்சிருந்தோம், அந்த இடத்துல கரஸ்பாண்டிங்கா நெக்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம விசிட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் எலிமெண்ட்ட சேவ் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டூ நல்னா என்ன இன்டென்ஷன்? லிஸ்ட் வந்து இன்னும் முடியல. இன்னும் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்ன மீன் பண்றோம்னா, ஹெட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ரிவர்ஸ் கே ஆஃப் நெக்ஸ்ட் கமா கே. நெக்ஸ்ட்ல நம்ம என்ன கே வேல்யூ 3ன்னு தெரியும். நெக்ஸ்ட்ல நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ 4 தான் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் நோடும், கரண்ட் நோடும் வந்து இப்போ 4 தான். ஸோ ரிவர்ஸ் கே ஆஃப் 4, 3. இப்போ அந்த 4த் நோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் 3 நோட்ஸ வந்து ரிவர்ஸ் பண்றதுக்காக இந்த ஃபங்ஷன வந்து கால் பண்ணியிருக்கோம் அகைன். போன இட்டரேஷன்ல நமக்கு 2 லிஸ்ட் கிரியேட் ஆயிருந்துச்சு. 3, 2, 1ன்னு ஒரு லிஸ்ட். அகைன் 4, 5, 6, 7, 8 அப்படின்னு ஒரு லிஸ்ட். இப்போ இந்த ஃபங்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, 3, 2, 1ன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அண்ட் தென் 6, 5, 4 அப்படின்னு இன்னொரு லிஸ்ட் ஜெனரேட் ஆயிருக்கும். அண்ட் தென் 7 அண்ட் 8 பிரிஞ்சு வந்து தனியா இருக்கும். ஸோ 3 லிஸ்ட் நமக்கு ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 லிஸ்ட்டையும் வந்து ஆல்ரெடி ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இந்த 2யும் கனெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஹெட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ரிவர்ஸ் கே ஆஃப் நெக்ஸ்ட் கமா கே அப்படிங்கிற லைன குடுக்குறோம். இதோட ஒரிஜினல் மீனிங் என்னன்னா, ஹெட் பாயிண்டர் வந்து ஒரிஜினலா 1ல இருக்கும். அப்படிதானே? 1 தான் இனிஷியல் நோட். ஹெட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ரிவர்ஸ் கே அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ரிவர்ஸ் பண்ணி வரப்போ இந்த லிஸ்ட் எப்படி இருக்கும்? 6, 5, 4 ஆயிருக்கும். அண்ட் ஆல்ரெடி இந்த 1, 2, 3 வந்து ரிவர்ஸ் ஆயி 3, 2, 1 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 1ல தான் ஹெட்ட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரிஜினலா. இப்போ இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஹெட் டாட் நெக்ஸ்ட் ஹெட் சொல்லுது என்னோட நெக்ஸ்ட் நோட் வந்து இங்க இந்த ரிவர்ஸ் ஆயி வருதுல்ல 4, 5, 6 ரிவர்ஸ் ஆயி 6, 5, 4 வருது. அதோட ஃபர்ஸ்ட் நோடு தான் என்னோட நெக்ஸ்ட் நோடுங்கிற மாதிரி நம்ம அப்டேட் பண்றோம். ஸோ, இந்த ஃபர்ஸ்ட் 2 செக்மெண்ட்டும் மெர்ஜ் ஆயிருது. ரிவர்ஸ் ஆன 3, 2, 1 அண்ட் ரிவர்ஸ் ஆன 6, 5, 4 மெர்ஜ் ஆயிருது. இந்த ரிவர்ஸ் கே ஃபங்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும்? அப்டேட்டட் லிஸ்ட் 6, 5, 4 ரிட்டர்ன் பண்ண போது, இத வந்து இந்த ஒரிஜினலா ஹெட் நோட் இருந்ததுல 1 அது கூட நீ கனெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ, இப்போ நம்மளோட சார்ட்டட் லிஸ்ட் எப்படி இருக்கும்னா 3, 2, 1, 6, 5, 4 இது ஒரு லிஸ்ட். தென் 7 to 8 இது தனியா இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஹெட் இருக்கு. ஆனா இது ஒரிஜினல் ஹெட் கிடையாது. ஒரு லோக்கல் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்ஷன கால் பண்றப்போ ஒவ்வொரு டைமும் செட்டா 3 எலிமெண்ட்ட நம்ம பாஸ் பண்றோம். அந்த அந்த செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எதுதோ அதுதான் இப்போதைக்கு என்னோட ஹெட் அப்படின்னு நம்ம வந்து சேவ் பண்றதுக்காக ஒரு ரெப்ரசன்டேஷன். இப்போ 4, 5, 6 நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம்னா, இங்க வந்து ஹெட் நோட் வந்து 4ன்னு தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ, அது அதே ஃபங்ஷனுக்குள்ள நம்ம இருக்கிறதுனால, இந்த ஹெட் வந்து ஒரிஜினல் ஹெட் கிடையாது. லோக்கல் வேரியபிள் தான். இருந்தாலும் சேம் ஃபங்ஷனுக்குள்ள இருக்கிறதுனால, நமக்கு வந்து அதோட வேல்யூ வந்து ரீட்டெயின் ஆகுது. நவ் 3 டைம் இதே ஃபங்ஷன கால் பண்ண போறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் நோட் வந்து 7 தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ, ரிவர்ஸ் கே ஆஃப் 7, 3ன்ட்டு நம்ம கால் பண்ணுவோம். 7, 3ன்னு கால் பண்றப்போ, இந்த ஃபங்ஷன் சிக்னேச்சர்க்கு போறப்போ,
இப்போ ஹெட் நோட் வந்து 4லேருந்து அப்டேட் ஆகி 7 ஆகும். ஆனா இது வந்து லோக்கல் ஹெட் தான். ஒரிஜினல் ஹெட் கிடையாது. 2 எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா, அது ரிவர்ஸ் கே ஃபங்ஷன் வந்து ரன் ஆகக்கூடாது. ஸோ ஒவ்வொரு இட்டரேஷன்லயும் வந்து 3 எலிமெண்ட் இருக்கா? இல்ல 2 ஆர் 1 எலிமெண்ட் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கான்ட்டு செக் பண்ணிட்டு, அந்த ரிவர்சல் நடக்கிறதுக்காக நம்ம ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த ஃபங்ஷன். ஸ்டாட்டிக் பூலியன் ஹாஸ் கே நோட்ஸ் ஆஃப் நோட் ஹெட், இன் கே. கவுண்ட் ஈக்குவல் டூ 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டு, ஒரு டெம்பரரி பாயிண்டர வச்சு ஹெட்லேருந்து நம்ம ஒவ்வொரு டைமா ட்ராவர்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். நம்மளோட லிஸ்ட்ட ட்ராவர்ஸ் பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கா நமக்கு ரிவர்ஸ் பண்றதுக்கு. அதோட கம்மியா இருந்துச்சுன்னா எக்ஸிட் பண்ணிரலாம் அப்டின்ட்டு. இந்த ஃபங்ஷனோட பர்ப்பஸ் என்ன அப்டின்னா, அடுத்து நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு மினிமம் அட்லீஸ்ட் 3 நோட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும். அட்லீஸ்ட் 3 நோட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, இந்த ஃபங்ஷன் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். 3ய விட கம்மியா இருக்குது அப்டின்னா, ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த 7 அண்ட் 8 நம்ம கடைசியா 3 டைம் வந்து ரிவர்ஸ் ஃபங்ஷன் கால் பண்றப்போ, இந்த ஹாஸ் கே நோட்ஸான்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, அது ஃபால்ஸா இருந்திருக்கும். ஃபால்ஸா இருந்தோனே, அந்த அந்த லாஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ ரிவர்ஸ் பண்ணாம அப்படியே வச்சுருன்ட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். இதோட ஃபுல் வொர்க்கிங் ப்ரோகிராம் ஒருக்கா பார்க்கலாம் ஒரு கிளாரிட்டிக்காக. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிவர்ஸ் கே குரூப் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா, நம்மளோட நோடுக்கு டெஃபினிஷன் குடுக்குறோம். கிளாஸ் நோடுக்கு வந்து 2 செக்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அந்த லிங்க் லிஸ்ட்க்கு வந்து ஒரு இது செக்மெண்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். ஆஃப்டர் தட் இந்த ஃபங்ஷன் கே நோட்ஸ் இருக்கா? ஒவ்வொரு இட்டரேஷனுக்கும் ஒவ்வொரு பேட்ச்க்கும் ரிவர்ஸ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் அதுல கே நோட்ஸ் இருக்கா? அப்படி செக் பண்றதுக்காக ஒரு ஃபங்ஷன். அதுக்கப்புறமா செட்டா கே நோட்ஸ ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கோம். நோட் ஹெட், இன் கே இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஃபங்ஷனோட பிகினிங்ல நம்ம இந்த இஃப் லூப்ப யூஸ் பண்ணிக்கிறோம். இஃப் ஹாஸ் கே நோட்ஸ் இப்போ அடுத்து என்னோட செட்டுக்கு அடுத்து என்னோட மினி செட்டுக்கு வந்து மினிமம் 3 எலிமெண்ட்ஸ் இருக்கா? அப்படி செக் பண்றோம். அப்படி இருந்துச்சுன்னா, ஓகே. அதுல அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட வச்சு நம்ம அந்த ரிவர்சிங்க ஸ்டார்ட் பண்றோம். அப்படி இல்லையா? இல்லன்னா அத அப்படியே விட்டுட்டு நம்ம எதுவுமே பண்ணாம, அத ஒரிஜினல் லிஸ்ட்ட வந்து 7 அண்ட் 8 அத மட்டும் அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ மினிமம் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது அந்த லிஸ்ட்ல ரிவர்ஸ் பண்றதுக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீஜர ஸ்டார்ட் பண்ணிரலாம். அந்த ஹெட் நோட வந்து கரண்ட்டா சேவ் பண்ணிட்டு, ப்ரீவியஸ் நோட் நல், நெக்ஸ்ட் நல் அண்ட் கவுண்ட் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த மினி லிஸ்ட்ல 1, 2, 3யோ இல்ல 4, 5, 6ஓ அந்த மினி லிஸ்ட்ல வந்து ஒவ்வொரு டைமும் நெக்ஸ்ட் பாயிண்டர வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு, கரண்ட்ல இருக்கக்கூடிய நோட 1லேருந்து 2க்கு இருக்கிற லிங்க கிளிக் பண்ணிட்டு, 1லேருந்து நல்க்கு பாயிண்ட் பண்ற மாரி ஒவ்வொரு டைமும் வந்து ரைட் சைடு இருக்கிற லிங்க வந்து கேன்சல் பண்ணிட்டு, லெஃப்ட் சைட்ல குடுத்துட்டு, கரண்ட் பாயிண்டரையும், ப்ரீவியஸ் பாயிண்டரையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். எங்க வந்து அந்த இன்ஸ்டன்ஸ்ல எது கரண்ட் நோடா இருக்கு, அந்த இன்ஸ்டன்ஸ்ல எது ப்ரீவியஸ் நோட் ஆகப்போகுது. அதுக்கேத்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிட்டு வச்சுட்டே இருக்கோம். அந்த கவுண்ட் கரெக்ட்டா 3 எலமெண்ட்ஸ்க்கு நம்ம அந்த ரிவர்சல பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் பண்றோம். எக்ஸிட் பண்ணிட்டு ஃபைனலா இஃப் நெக்ஸ்ட் நோட் நாட் ஈக்குவல் டூ நல் லிஸ்ட்ல இன்னும் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்டின்னா, அகைன் ரிவர்ஸ் கே ஃபங்ஷன கால் பண்றோம். கால் பண்ணிட்டு, இப்ப கரண்ட்டா இருக்க ஹெட்க்கு வந்து நெக்ஸ்ட் நோடா இந்த நியூ இது ஆட் ஆகணும் அப்டிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி விடுறோம். 1 டூ 3ல ஹெட் வந்து 1ஆ இருக்கும். இத வந்து ரிவர்ஸ் பண்ண அப்புறம் 3 டூ 1ஆ இருக்கும். ஆனா, இங்க தான் ஹெட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரிவர்சலுக்கு வந்து 4, 5, 6 இருக்குதுல்ல. அத வந்து ரிவர்ஸ் பண்ணா நமக்கு வந்து 6, 5, 4 தான் வரும். ஸோ இந்த ரிசல்ட்ட வந்து இங்க எப்படி கனெக்ட் பண்றதுன்னா, ஹெட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ இந்த ஆன்ஸர். ஸோ 1க்கு நெக்ஸ்ட் நோடு தான் இந்த 6, 5, 4ங்கிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்றோம். தென் செகண்ட் டைம் இத கால் பண்ணியிருக்கிறப்போ, ஹெட் வந்து 1ல அப்டேட் ஆகி 4 ஆயிருக்கும். 4 இஸ் த ஹெட். ஸோ 7, 8ங்கிறப்போ வேல்யூ வரப்போ, இந்த ரிவர்ஸ் கே ஃபங்ஷன் கால் ஆகுறப்போ, ஹெட் வந்து 7ஆ இருக்கும். அப்படிதானே? ஹெட் வந்து 4லேருந்து அப்டேட் ஆகி 7ஆ வந்திருக்கும். ஆனா, இங்க 2 நோட்ஸ் தான் இருக்கு. 7 அண்ட் 8ல 3 இல்ல. ஸோ ரிட்டர்ன் ஹெட் அது அப்படியே ஒண்ணுமே பண்ணாம ரிட்டர்ன் பண்ணிர்றோம். இந்த ரிட்டர்ன் ஆன இந்த நியூ ஹெட் வந்து இந்த பழைய ஹெட்டோட நெக்ஸ்ட் ஆட்டு அப்டேட் ஆகணும். ஸோ 4ஓட நெய்பர் வந்து 7 அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்றோம். ஸோ ஃபைனலா 3, 2, 1, 6, 5, 4 தென் 4ஓட நெய்பர் 7, 8 இப்படிதான் ஃபைனலான அப்டேட்டட் லிஸ்ட் இருக்கும். தென் அந்த லிஸ்ட்ட நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் எழுதுறோம். ஸ்டாட்டிக் வாய்ட் பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் நோட் ஹெட். ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து தானே அந்த லிங்க் லிஸ்ட் எப்பவும் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். டெம்ப்ன்னு ஒரு பாயிண்டர்ல ஹெட் நோட வந்து அசைன் பண்ணிட்டு, டெம்ப் நாட் ஈக்குவல் டூ நல் வர்றது வரைக்கும் அந்த லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ ஒண்ணு ஒண்ணா பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கோம். இங்க நமக்கு மெயின் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஹெட் நோட் கிரியேட் பண்றோம். அதுக்கு வேல்யூ பாஸ் பண்றோம். தென் ஹெட் டாட் நெக்ஸ்ட், ஹெட் டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு லைனா தென் நமக்கு வந்து பிரிண்ட் பண்றதுக்காக ஒரிஜினல் லிஸ்ட் வந்து இதுதான்.
அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் லிஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் த ஹெட் அப்படின்னு அந்த ஃபங்ஷன கால் பண்றோம். பிரிண்ட் லிஸ்ட் நம்ம எழுதின ஃபங்ஷன. தென் ஹெட் ஈக்குவல் டூ ரிவர்ஸ் கே ஆஃப் ஹெட் கமா 3. ஸோ அந்த ரிவர்ஸ் ஃபங்ஷன கால் பண்றோம். ஆஃப்டர் ரிவர்சிங் ஃபைனலா என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு திரும்ப அகைன் பிரிண்ட் லிஸ்ட் ஃபங்ஷன இன்னொரு டைம் கால் பண்றோம். ஆஃப் ஹெட் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஹெட். இப்ப இது வந்து எப்படி அவுட்புட் வரும்னா 3, 2, 1, 6, 5, 4 தென் 7, 8. டைரக்ட்டா கோட் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரை ரன் பண்ணி பார்த்துக்கோங்க.